வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்திற்கான தேர்தல் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான பிரச்சாரங்கள் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. கருத்து கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். பீகாரை பொறுத்த மட்டும் 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். தற்பொழுது என்டிஏ அரசாங்கம் இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. ஜேடியு பிஜேபி அடங்கிய என்டிஏ ஆட்சியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சின்னு பார்த்தோம்னா மகா கட்பந்த் ஆர்ஜேடி அண்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அடங்கிய கூட்டணி இருக்குது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அரசியல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரும் இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு. மும்முனை போட்டியாக இருக்க போகுது. இந்த முறை யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டாக ஏப்ரல் மாதத்தில் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை டீப் டவுன் அனலைசிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்கள் பீகாரை மண்டலங்களை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பை எடுத்து ஃபைனல் ரிசல்ட்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இவர்களினுடைய மொத்த சாம்பிள்ஸ் 11,334 இருக்குது. சீமாஞ்சல் மண்டலத்தில் மொத்தமாக 24 தொகுதி இருக்குது. பிஜேபி 14 இடங்களையும், ஆர்ஜேடி 6 இடங்களையும், மற்றவர்கள் 4 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மஹத் போஜ்பூர் இந்த மண்டலத்தில் 70 தொகுதி இருக்குது. பிஜேபி 39 இடங்களையும், ஆர்ஜேடி 30 இடங்களையும், மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள். நார்த் பீகாரில் 72 தொகுதிகள் இருக்குது. இதில் பிஜேபி 58 இடங்களையும், ஆர்ஜேடி 13 இடங்களையும், மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள். மிதிலாஞ்சல் மண்டலத்தில் 50 தொகுதிகள் இருக்குது. பிஜேபி 42 இடங்களையும், ஆர்ஜேடி 8 இடங்களையும், மற்றவர்கள் எந்த இடத்தையும் கைப்பற்ற மாட்டார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அங் பிரதேஷில் 27 தொகுதி இருக்குது. இதில் பிஜேபி 25 இடங்களையும், ஆர்ஜேடி 2 இடங்களையும், மற்றவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா என்டிஏ 48% வாக்கையும், இந்திய அலையன்ஸ் 38% வாக்கையும், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 3% வாக்கையும், மற்றவர்கள் 11% வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது 243 இடங்களில் பிஜேபி அலையன்ஸ் 178 இடங்களையும், ஆர்ஜேடி அலையன்ஸ் 59 இடங்களையும், மற்றவர்கள் 6 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஜேடியு பிஜேபி அடங்கிய என்டிஏ ஆட்சி பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 178 இடங்களை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீப் டவுன் அனலைசஸ் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை என்டிஏ பீகாரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.